வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நேதாஜி தமிழ் மக்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் நெல்லை டி. ரமேஷ் தேவர் ஆணைக்கிணங்க திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் வி. கருத்தப்பாண்டி தேவர் தலைமையில் திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவமனையில் வைத்து உணவின்றி தவிப்போர்க்கு உணவளிப்போம் என்ற தாரகை மந்திரத்தில் அன்னதானம் நடைபெற்றது. இதில் நேதாஜி தமிழ் மக்கள் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் எஸ். நடேஷ் தேவர், பொதுச் செயலாளர் மகாராஜன், திருநெல்வேலி மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் தாளை சோமுதேவர், திருநெல்வேலி வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி. சண்முகராஜா, பி. சிதம்பரம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாதத்தில் ஒரு நாள் மட்டுமாவது அனைத்து மாவட்டங்களிலும் அன்னதானம் செய்ய இந்த அறக்கட்டளையின் மூலம் நடைபெற்று வருகிறது. இதற்கு பங்களிப்பு தந்த தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாதத்தில் ஒரு முறையாவது அரசு மருத்துவமனையில் வைத்து அன்னதானம் செய்யறதுக்காண்டி நாங்கள் ஏற்பாடு நடைபெற்று செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 28 மாவட்டத்தில் நாங்கள் பொறுப்பு போட்டு இருக்குது. நேதாஜி தமிழ் மக்கள் அறக்கட்டளை நிர்வாகிகளாக எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர் இளைஞரணி அப்படின்ட்டு போட்டு நம்ம ஒரு 25 மாவட்டத்தில் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம திருநெல்வேலியில் நம்ம சொந்த ஊர் திருநெல்வேலி, அதனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு புதியதாக பொறுப்பேற்று இருக்கும் வடக்கு மாவட்ட செயலாளரான கருத்தப்பாண்டி அவர்களின் தலைமையில் இன்று திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் வைத்து அன்னதானம் நடைபெறுகிறது. இதேபோல் எங்களால் முடிந்த உதவியை கட்டாயம் செய்வோம். உங்களால் முடிந்த உதவியை நீங்களும் செய்யணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏழை இல்லா உணவின்றி தவிப்போருக்கு உணவளிப்போம் என்ற தாரக மந்திரத்தில் இந்த அன்னதானம் நடைபெறுகிறது. பசியின்றி வந்தவருக்கு நம்ம கட்டாயம் பசி இல்லாமல் நம்ம ஆக்கணும். முடிந்த வரைக்கும் அனைத்து மக்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கறதுக்கு, அனைத்து நாட்களிலும் உணவு கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் பேர் நெல்லை ரமேஷ், நேதாஜி தமிழ் மக்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.